ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிஏபிஎஃப் அச்சீவ்மெண்ட் ஏஜ் எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு. ஓவராலாக ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொரு பார்ட்லையுமே எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம், அதாவது ஒரு பார்ட் வந்து நமக்கு வந்து 20 கொஸ்டின் இருக்குது. அந்த 20 கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி போனால் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், அந்த 20 கொஸ்டினில் ஒரு ஆவரேஜாக ஒரு 17 கொஸ்டின் வரைக்கும் ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணலான்ற நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சுங்களா, இந்த 5 பார்ட்டுமே செப்பரேட்டாக வீடியோ கொடுப்போம். இந்த ஒவ்வொரு பார்ட்லேருந்து எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, ஒரு 5 ரவுண்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 ரவுண்ட்லேயும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு சில டாபிக் கொடுத்துருப்போம். அந்தந்த டாப்பிக்கை வந்து ஒவ்வொரு ரவுண்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் 15 to 18 மார்க்ஸ் வரைக்கும், அதாவது 18 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால் போட முடியும். சரிங்களா? அப் டு 15 மார்க்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கணும்னா நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை வந்து தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸில் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரவுண்ட் ஒன்றில் என்னென்ன டாபிக் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, எல்சிஎம், ஹெச்எஃப், சிம்ப்ளிகேஷன், ரேஷியோ, ஆவரேஜ். சரிங்களா? இந்த 4 டாபிக் தான் கொடுத்து, 4 டாப்பிக்லேருந்து 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வரும். இந்த 4 டாப்பிக்குமே இருக்கிற ஈஸியான டாபிக். ஃபஸ்ட்டு எது ஈஸியோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நான் அடிப்பேன்ற அந்த லெவலுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த 4 டாப்பிக்லேருந்து கம்பல்சரி உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து ரவுண்ட் 2 போங்க. இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். லாஸ்ட்டில் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் நான் அந்த யூடியூப் சேனல் நேம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அந்த சேனல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் பார்க்குறதுக்கு அந்த சேனல் வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த சேனல்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். அதனால் அந்த சேனல்ஸில் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ, அதாவது நம்ம வந்து மாஸ்டர் பிளான் ஏ, மாஸ்டர் பிளான் ஏ பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ கண்டக்ட் பண்ணிப்போம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிக்க, கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னமும் டீட்டெயிலாக நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, பெர்சன்டேஜ், பார் கிராஃப். பார் கிராஃப் வந்து இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டினாக தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இருக்கிறதுலே ஈஸியான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஒன்று நீங்கள் வந்து அதில் இருக்கிற பெர்சன்டேஜ் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். மிச்சப்படி பெரிய கொஸ்டினாலாம் பார் கிராஃப் கிடையாது. இருக்கிற ஈஸியான கொஸ்டினாக இருக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் வந்து ஈஸியாகவே எடுக்கலாம். அந்த ஒரு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, பெர்சன்டேஜ், இது மூணுமே ஒரே ஒரு சாப்டர் தான். மிங்கிளான ஒரே ஒரு சாப்டர் தான் இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, பெர்சன்டேஜுமே ஈஸியாக போட்டுருவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரவுண்ட் 3ல் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் அண்ட் அலிகேஷன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. மிக்சர் அலிகேஷன்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ மிக்சர் அலிகேஷன் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வருது. ஸோ எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சேனல்ஸ் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் இருக்கும் அந்த சேனல் நேமெல்லாம், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சேனலை யூஸ் பண்ணுங்கள், உண்மையிலே பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த 2மே வந்து சேர்த்து ஒரு 2லேருந்து 3 கொஸ்டின் வரை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து நான் வந்து ரவுண்ட் 4ல் வச்சுருக்கேன். ரவுண்ட் 4ல் வச்சுருக்கேன்னா இது ரவுண்ட் 4 வந்து கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும். அதுக்கு ரவுண்ட் 3 வரைக்கும் உங்களுக்கான ஈஸியான டாபிக்ஸ் தான் இருக்கும். ரவுண்ட் 4, ரவுண்ட் 5யும் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும். அதனால அந்த லாஸ்ட்டில் இந்த 2 ரவுண்ட் 4, ரவுண்ட் 5ல் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். டைம் அண்ட் ஒர்க் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கேப் விட்டு பாருங்கள். ஒரு வாரம் ஃபஸ்ட் வீக் வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அடுத்த 1 வீக் கேப் விட்டு அடுத்த வாரத்தில் வந்து நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பாருங்கள். 2மே மிங்கிள் பண்ணி பார்க்காதீங்க, ரொம்ப குழப்பிடும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 5. ரவுண்ட் 5ல் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கொடுத்துருக்கேன். மென்சுரேஷன் பார்த்துட்டு மீதி இருக்க 3 டாபிக் பாருங்கள். நீங்கள் இந்த நான் கொடுத்துருக்க டாப்பிக்கில் மென்சுரேஷன் வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டாலே உங்களால் கண்டிப்பாக 16 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ண முடியுன்றதோட கரெக்டாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் 5ல் மென்சுரேஷனை தரோவாக பண்ணிடுங்க. அதுக்கடுத்து டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ராலாம் நீங்கள் வந்து அந்த சேனல் எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 4 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கம்பல்சரி 3லேருந்து 4 கொஸ்டின் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மென்சுரேஷன் தரவு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே நான் எந்த ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ஆர்டரில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், மார்க்கும் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதை தான் அந்த ஆர்டர்லாம் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வந்து இருக்கிறதுல ஈஸியான டாபிக்ஸ், ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். சரிங்களா? அந்த ரவுண்ட் 3 வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டாலே 10 கொஸ்டின்ஸ் அபோவ் நீங்கள் வந்து தாராளமாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரவுண்ட் 4, ரவுண்ட் 5 வந்து லாஸ்ட்டில் பாருங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிக்க சேனல்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சேனல் தான். அதனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இது எல்லாமே பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி நெக்ஸ்ட்டு ரீசனிங் அண்டு இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் நாலேஜ்,
கிளரிக்கல் ஆப்டிடியூட் இதுக்கான வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். இந்த வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணுன்ட்டா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.